இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10:1 மெத்தட். ஐம் ஷோர் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு 10:1 மெத்தட் மூலமா ஒரு கோட் ஃபார்மிங் பிசினஸ் நம்ம பண்ணி அதுல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணா என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம மேஜரா வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா ஒரு 10:1 மெத்தட் அப்படிங்கிறது 10 ஃபீமேல் கோட்ஸ், அதாவது 10 பெட்டையாடுகளை வச்சு ஒரு மேல் கோட்டை வச்சு வந்துட்டு பிரீட் பண்ணி அந்த பிரீடு மூலமா வந்த பிறந்த குட்டிகளை வச்சு நம்ம சேல் பண்ணி நம்ம அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பேர் தான் 10:1 மெத்தட். சோ இந்த மெத்தட்ல ஒரு 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அது என்ன 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரீட் செலக்ஷன், ஃபார்மிங் செலக்ஷன், டயட் பிளான், வேக்சினேஷன் ஷெட்யூல், அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். சோ இந்த 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் தான் வந்து ரொம்ப மேஜர் ரோல் வந்து இந்த மெத்தட்ல வந்து ப்ளே பண்ணும். இந்த 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டுமே அடுத்த மெத்தட், அடுத்த ரிமைனிங் இருக்க அந்த 2 மெத்தட் இருக்கு பத்தியா, இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு டிஃபரெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இதுல ஒன்னு வரும், அந்த மெத்தட்ல ஒன்னு வராது. சோ அந்த மாதிரி வந்துட்டு மேஜரா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு மாறுபடும். சோ இந்த 5 இம்பார்ட்டன்ஸ் மேஜர் பாயிண்ட் வந்துட்டு இந்த மெத்தடுக்கு வந்துட்டு சூட்டபிளா இருக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரீட் செலக்ஷன். நான் சொன்ன பாத்தீங்கன்னா பிரீட் செலக்ஷன், இந்த 10 மேல் கோட்டை ஃபீமேல் கோட்டை செலக்ட் பண்ணி ஒரு மேல் கோட்டை வச்சு பிரீட் இந்த ஃபார்மிங் டெவலப் பண்ணி பொறுத்து இந்த மெத்தடு. இந்த 10 ஃபீமேல் கோட்டை செலக்ட் பண்ற பத்திலாம் இந்த 10 ஃபீமேல் கோட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரீட் செலக்ஷன்ல ரொம்ப குவாலிட்டிஸ் ஆஃப் பிரீடை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு அடுத்த லெவல்ல நீங்க கொண்டு போனா மட்டும் தான் உங்களுக்கு குவாலிட்டிஸ் ஆஃப் அவுட்புட் அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் செலக்ஷன். ஃபார்மிங் செலக்ஷன்னா இப்போ நீங்க பிரீடை செலக்ட் பண்ணிட்டீங்க, பிரீட் நல்ல குவாலிட்டி ஆஃப் பிரீடை செலக்ட் பண்ணீங்க. ஃபார்மிங் செலக்ஷன், அதாவது என்ன மாதிரியான ஃபார்மிங் நம்ம வந்துட்டு அதை பண்ண போறோம். ஒரு ஆடு சூஸ் பண்ணிட்டீங்க ஃபீமேல் ஆடு, அது எந்த மாதிரி மெத்தட்ல நம்ம வந்துட்டு ஃபார்மிங் பண்ண போறோம். அதாவது அது வந்து தரை முறையில் வளர்க்க போறோமா, இல்ல கொட்டையில் முறையில் வளர்க்க போறோமா, இல்ல பரன் மேல வளர்க்க போறோமா, இல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்க போறோமா. சோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன செலக்ட், எந்த முறையில் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு வளர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட் வரும். இது எதை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய நீடை பொறுத்து, உங்களுக்கு தகுந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து, உங்களுக்கு தகுந்த இருக்கக்கூடிய அந்த இடங்களை பொறுத்து வந்துட்டு அது வந்துட்டு மாறுபடும். அது கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுடைய விஷ். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க இதுல நீங்க எந்த கேட்டகரி சூஸ் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை வந்துட்டு சூஸ் பண்ணி அந்த ஃபார்மிங் செலக்ஷனை செலக்ட் பண்ணி அதுல வந்துட்டு நீங்க ஃபார்மிங்கை வந்து டெவலப் பண்ணி வளங்க. தரைமுறையில் வளர்த்தாலும் சரி, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொட்டில் முறையில் வளர்த்தாலும் இல்ல மேய்ச்சல் முறையில் எதுவாக இருந்தாலும் இது கம்ப்ளீட்டா உங்க விஷயம். அதுல ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த பிரீடை வந்து நீங்க வளர்த்துட்டு வாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டயட் பிளான். டயட் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு எல்லா மெத்தட்லயுமே நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 பாயிண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும் தான் சூட்டபிள் ஆகும். நீங்க வந்துட்டு அடுத்தடுத்த மெத்தட்ல வந்து நீங்க வந்துட்டு கம்பேர் பண்ணிக்க கூடாது. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும் தான் இந்த 5 பாயிண்ட்டுமே, அதாவது இந்த 5 பாயிண்ட்டுமே, இந்த 5 பாயிண்ட்லயுமே என்னென்ன சொல்ல வரங்கிறத நீங்க கரெக்டா இந்த மெத்தடுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். ஓகேங்களா? அந்த வகையில வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டயட் பிளான். டயட் பிளான்ல என்ன அப்படின்னா தீவனங்களுடைய பிளான். தீவனங்களுக்கு போதுமான அளவு பசுந்தீவனமும் இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலப்பு தீவனமும் இருக்கணும், அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா உலர் தீவனமும் இருக்கணும். இது வந்துட்டு இந்த மெத்தட்ல இப்ப பசுந்தீவனத்தை எடுத்துக்க அப்படின்னா ஒரு 5 வகையான பசுந்தீவனம் இருக்கு. கோஎஃப்எஸ் 3, அப்புறம் பாத்தீங்கன்னா மல்பெரி, அப்புறம் வேலி மசால், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகத்தி, இந்த மாதிரி வந்துட்டு சோளம், இந்த மாதிரி ஒரு 5 வகையான பசுந்தீவனங்கள் இருக்கு. இதுல வந்துட்டு 3 to 4, அதாவது 3 to 4, அதாவது 3ல இருந்து 4 இந்த கேட்டகரியில வந்துட்டு நீங்க கம்பல்சரி இருக்கணும். அதாவது ஒரு 3ல இருந்து இல்ல 3ல இருந்து 4 வகையான பசுந்தீவனம் கம்பல்சரி இருக்கணும். அது எதுவானாலும் இருக்கலாம். ஒன்னு மட்டும் வச்சு நீங்க வந்துட்டு பண்ணக்கூடாது. அதாவது 3 to 5 கேட்டகரி வந்துட்டு நீங்க பசுந்தீவனத்தை கம்பல்சரி இருக்கணும். அது எதுவானாலும் இருக்கலாம். அது மல்பெரியா இருக்கலாம், இல்ல வந்து அகத்தியா இருக்கலாம், இல்ல சோளமா இருக்கலாம், இல்ல கோஎஃப்எஸ் 3 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சோ அதுல இருந்து 3 to 4 வந்துட்டு நீங்க கம்பல்சரி இருக்கணும். இது ஒரு விஷயம். இது வந்துட்டு தீவன முறை. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வேக்சினேஷன் ஷெட்யூல். ப்ராப்பர் வேக்சினேஷன் ஷெட்யூல் வந்து நீங்க கம்பல்சரி இந்த மெத்தட்ல இருக்கணும். அதாவது மத்த மெத்தட் கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட்ல கம்பல்சரி இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 10:1 மெத்தடுங்கிறதுனால நம்ம வந்துட்டு இருப்பு நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும்ங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ அப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு பிரீட் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் வந்து கம்பல்சரி இருக்கணும். எந்தெந்த 6 மாசத்துக்கு எந்தெந்த வேக்சின் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களோட டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் என்னென்ன வேக்சின் இருக்கோ அதை கம்பல்சரி நீங்க வந்துட்டு போட்டுருங்க. மேஜரா இருக்கக்கூடிய நோய்கள் இந்த கோமாரி, நீலநாக்கு நோய், இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்துட்டு அம்மை, அப்புறம் டிடிஆர், இந்த மாதிரி நோய்களை மேஜரா ஒரு சில நோய்கள் இருக்குது. அந்த நோய்களுக்கு வந்து நீங்க வேக்சினேஷன் கம்பல்சரி வந்துட்டு போட்டுருங்க. இது வந்துட்டு ப்ராப்பர் வேக்சினேஷன் ஷெட்யூல் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணும். அதாவது நீங்க 10:1 மெத்தட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு பிளேயர் ஆடுகளை வந்துட்டு வளர்த்துட்டு வரீங்க. பட் இருந்தாலுமே கூட அட் தி சேம் டைம் லாஸ்ட் அந்த வளர்த்துட்டு வந்த குவாலிட்டிஸ் ஆஃப் அந்த பிரீட், அந்த குட்டிகளை வந்துட்டு நம்ம வளர்த்து அதை வந்துட்டு மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை நான் வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ற நீங்க வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு நம்மளுடைய, அதாவது
கஸ்டமர் நம்ம இடத்துக்கே வந்துட்டு வாங்குற மாதிரி வந்துட்டு பார்க்காதீங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு சொல்கிறேன், நம்ம கொண்டுட்டு போய் ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு சந்தையிலோ அந்த மாதிரி நீங்கள் விற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிங் டு த நார்மல் மார்க்கெட்டிங்கை விட உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த டைமில் நம்ம மார்க்கெட் பண்ணால் அந்த ஆடை வந்துட்டு சேல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆடை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு கிலோ இவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்களா கொண்டு போய் சந்தையில் விற்கும் போது அங்கே வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒரு கிளியர் கட்டான மைண்ட் செட் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பிளான் வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும். ஸோ இதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸ், இந்த 5 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா பிரீட் செலெக்ஷன், ஃபார்மிங் செலெக்ஷன், டயட் பிளான், வேக்சினேஷன் ஷெட்யூல், அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இந்த 5 இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனமாக பண்ணி இந்த மெத்தடை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து 10:1 மெத்தட். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 2 மெத்தடை வந்துட்டு நான் வரக்கூடிய வீடியோக்களை சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன பார்த்துருக்கோம், 10:1 மெத்தடில் எப்படி ஆடுகளை வளர்த்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணால் இந்த மெத்தட்ல நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த மெத்தட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.